ஒரு 3 தினங்களாக சென்னையில் ஒரு அசாதாரண சூழல் நிலவியது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று தலையிட்டு உரிய ஏற்பாடுகளை செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக எல்லா விமான நிலையங்களும் கூரைகள் கீழே விழுகின்றன. கட்டிடங்கள் ஆபத்தான நிலையில் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது, தேர்தல் நன்கொடை பத்திரமாக பணத்தை எங்களிடம் வாங்கி கொண்ட பிறகு நாங்கள் எப்படி தரமான கட்டிடத்தை தர முடியும் என்ற கேள்வி அங்கங்கே எழுந்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஊழலிலே திளைத்து ஒரு பக்கம் தேர்தல் நன்கொடை பத்திரம் மூலமாக ஊழல், இன்னொரு பக்கம் நிதி நிறுவனங்களை அவருடைய ஆட்கள் இல்லது அவருக்கு வேண்டிய மாணவர்களை டேக் ஓவர் செய்து அந்த பணத்தை எடுப்பது. மூன்றாவது, யார் யாரெல்லாம் கடத்தலில் ஈடுபடுகிறார்களோ, தங்க கடத்தல், மக்களிடம், ஏழை எளிய மக்களிடம் ஆசை வார்த்தைகளை காட்டி கிராமங்களில் உள்ள மக்களை 1000 ரூபாய் கொடுத்தால் நாங்கள் 1 லட்சம் தருகிறோம் என்று கடின உழைப்பால் அவருடைய வாழ்க்கை சேமிப்பை ஏமாற்றி டெபாசிட் என்ற பெயரில் பெற்று ஏமாற்றுவது. பல ஆயிரம் கோடிகள், 1 2 அல்ல. இப்படி ஏமாற்றுவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது எந்த கட்சி? பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி. அது பங்கு சந்தை மோசடியாகட்டும், நிதி நிறுவனங்கள் மோசடியாகட்டும், தங்க கடத்தலாகட்டும், ஏழை எளிய மக்களிடம் ஏமாற்றி பெறப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் அந்த உரிமையாளர்களுக்கு கட்சியில் காவல்துறை முதல் தகவல் அறிக்கை FIR போட்ட பிறகு ஒரு கட்சியில் பொறுப்பு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் எதை காட்டுகிறது? தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தேர்தல் நன்கொடை, அவருடைய ஏஜென்சிகளை அனுப்பி மிரட்டி பணம் பெறுவது என்பது வேறு. மத்திய ஒன்றிய அரசை பயன்படுத்தி இப்படிப்பட்ட வேலையில் இறங்கி நிதி நிறுவனங்களை டேக் ஓவர் செய்வது, வெகுஜன மக்களை ஏமாற்றி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து வந்தால் அவர்களுக்கு கட்சியிலே முக்கிய பங்களித்து பொறுப்புகள் கொடுத்து அவர்களை ஆதரிப்பது, அரவணைப்பது, காப்பாற்றுவது அல்லது தைரியம் கொடுப்பது, இதுதான் பாஜகவுடைய சித்தாந்தமாக இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆருத்ரா கோல்டில் முதல் தகவல் அறிக்கையெல்லாம் ஒரு குற்றவாளி நாங்கள் சேர்க்கப்படுகிறோம், நீதிமன்றத்தை நிறுத்துவோம், முதல் தகவலை கொடுத்த பிறகு விளையாட்டு பாஜக விளையாட்டுத்துறையில் விளையாட்டாக இவர்களை சேர்த்து வெகுஜன மக்களுடைய விரோதத்திற்கு ஆளாகி அவர்களிடம் என்ன பெற்றார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த அதிகாரமும் அந்த ஏமாற்று பணமும் எதுவரை பாய்ந்திருக்கிறது என்றால், ஒன்றிய அமைச்சரை சந்திக்கிறார்கள், பிரதம மந்திரி கூட்டத்திலே கலந்து கொள்ளுகிறார்கள். இதையெல்லாம் எதை காட்டுகிறது? நீங்கள் இன்னும் ஏழை எளிய மக்களிடம் கொள்ளையடியுங்கள், ஏமாற்றுங்கள், நாங்கள் உங்களை காப்பாற்றுகிறோம்.